பிரான்சில் எதிர்பார்க்கப்படாத மாற்றம் ஒன்றுக்கு மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். ஜூன் 7 ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற இரண்டாவது சுற்று நாடாளுமன்ற தேர்தலின் முடிவில் ஜனாதிபதி கூட்டணி தேசிய சட்டமன்றத்தில் அதிக பிரதிநிதித்துவம் பெற்ற கட்சி என்ற அந்தஸ்தை இழந்தது. புதிய மக்கள் முன்னணி முழுமையான பெரும்பான்மையிலிருந்து வெகு தொலைவில் இருந்தாலும் சட்டமன்றத்தில் அதிக பிரதிநிதித்துவம் பெற்ற அரசியல் இயக்கமாக மாறியுள்ளது. உள்துறை அமைச்சகத்தால் ஞாயிற்றுக்கிழமை இரவு வெளியிடப்பட்டு செயலாக்கப்பட்ட இறுதி முடிவுகளின்படி இது தேசிய பேரணியையும் அதன் கூட்டாளிகளையும் விட அதிகமாக ஆதிக்கம் செலுத்துகிறது. புதிய மக்கள் முன்னணி இரண்டாவது சுற்றில் 25.33% வாக்குகளைப் பெற்று மொத்தம் 174 உறுப்பினர்களை பெற முடிந்தது. எனவே ஜனாதிபதி கூட்டணி ஏன் சோம்பல் ஞாயிற்றுக்கிழமை 24.07% வாக்குகளுடன் பின்தங்கியுள்ளது. மேக்ரோனிஸ்ட் வேட்பாளர்கள் மற்றும் அவர்களது கூட்டாளிகள் புதிய சட்டமன்றத்தில் 156 இடங்களைப் பெற்று தங்கள் பெரும்பான்மையை இழக்கின்றனர். RN மற்றும் அதன் கூட்டாளிகள் குறிப்பாக எரிக் சியோட்டி ஆதரவு பெற்ற LR இரண்டாவது சுற்றில் 37.25% வாக்குகளைப் பெற்றுள்ளனர். ஆனால் வாக்கு முறையின் காரணமாக இந்த மிகப்பெரிய மதிப்பெண் தீவிர வலதுசாரி கூட்டணிக்கு பாலிஸ்பர்பன் இல் 143 பிரதிநிதிகளை மட்டுமே அளிக்கிறது. இது 2022 விட அதிகம். ஆனால் சமீபத்திய கணிப்புகளில் எதிர்பார்க்கப்பட்டதை விட மிகக் குறைவு. ஆகவே RN வெற்றி பெறவில்லை எனினும் இருந்ததை விட மிகப்பெரிய அளவில் மக்கள் ஆதரவை வளர்த்திருக்கின்றது. இறுதியாக லேஜ் ரிப்பப்ளிகன்ஸ் மற்றும் அவர்களது பல்வேறு வலதுசாரி கூட்டாளிகள் 8.60% வாக்குகளைப் பெற்று புதிய தேசிய சட்டமன்றத்தில் 66 இடங்களைப் பெற்றுள்ளனர். இனி குறைந்தபட்சம் பாதி நாடாளுமன்ற உறுப்பினர்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பிரதமரை இம்மானுவேல் மேக்ரோன் நியமிக்க வேண்டும். ஒன்று நிச்சயம், அது ஜோர்டான் பார்டெல்லா அல்ல. RN மற்றும் அதன் கூட்டாளிகள் முழுமையான பெரும்பான்மையை பெறவில்லை என்றால் பிரதமர் பதவியை மறுப்பேன் என்று அவர் ஏற்கனவே கூறியிருந்தார். அவர்களுக்கு பெரும்பான்மை கூட இல்லை. மிகவும் குறைவு தவிர நாடாளுமன்றத்தில் மற்றைய கட்சியினர் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கப் போவதும் இல்லை. பிரான்சில் 20 வருடங்களுக்கு மேலாக வாழ்ந்து வரும் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த குடும்பஸ்தர் ஒருவர் 3 கோடி ரூபாய் பணத்தை இழந்துள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது: பாரிஸில் கஷ்டப்பட்டு உழைத்த பணத்தை ஊரில் உள்ள தனது சொந்த மூத்த சகோதரியிடம் கொடுத்துள்ளார். குறிப்பிட்ட காலத்தின் பின்னர் ஊருக்கு வந்து ஊரோடு வாழ்வதே தனது விருப்பம் என்றும் அதற்கு ஒரு நல்ல காணி, அதில் அளவான ஒரு வீடு, தென்னை, வேம்பு, பழ மரங்கள், காய்கறிகள் என ஈழத்தில் வாழ ஆசைப்பட்டு பணத்தை பகுதி பகுதியாக அனுப்பியுள்ளார். பணத்தை பெற்ற மூத்த சகோதரி கொஞ்சம் கொஞ்சமாக அதனை சொந்த காரியங்களில் செலவழிக்கலானார். அப்பப்ப காசு கதை எடுக்கும் போதெல்லாம் அதெல்லாம் அப்படியே கிடக்கு என கூறி வந்துள்ளார். சொந்த அக்காவிடம் கணக்கு கேட்க விருப்பமில்லாமல் இருந்த நிலையில் குடும்பஸ்தரின் மனைவிக்கு சந்தேகம் எழுந்துள்ளது. அவர் நேரடியாக ஊருக்கு நாங்க வந்து காணி வாங்க போறோம், காசை எடுத்து தாங்க என கேட்டபொழுது குறித்த அக்காக்காரி அவரிடம் சண்டை போட்டுள்ளார். இது தனது தம்பி பணம், அக்கா தம்பிக்கிடையில் வேறு யாரும் வரவேண்டாம் என கூறியுள்ளார். அதற்கிடையில் குடும்பஸ்தர் மனைவி, நீங்க காசு தந்துட்டு வாயை காட்டுங்கோ என கூற மேலும் சண்டை இறுகி தற்போது பேசாமல் இருக்கிறார் அக்கா. தெரிந்த உறவுகள் மூலம் காசை தருமாறு தம்பி கெஞ்சியுள்ளார். அதற்கு அக்கா, உன்னால் ஊரில் என் மரியாதை போச்சு, அதற்கு எத்தனை கோடி கொடுத்தாலும் பத்தாது, மான நஷ்ட கணக்கு நீதான் தர வேண்டும் என உறவுகளிடம் கூறியுள்ளாராம்.